சரி, இதுல வந்து நாங்க எங்கட கிட்ஸ் செக்ஷன் சிலபஸை நான் தெளிவாக சொல்றேன். எங்கட புக்ஸ் வரையும் நான் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க. முதலாவது வந்து நாங்க 3 லெவலாக பிரிச்சுக்கிறோம். இந்த புள்ளகளுடைய இதை வந்து 3 லெவலாக பிரிச்சுக்கிறோம். அடுத்தது வந்து உஸ்தாதுல் ஹஸ்னாவுடைய வெப்சைட் இருக்குது, உஸ்தாதுல் ஹஸ்னாவுடைய யூடியூப் சேனல் இருக்குது. இது அதை பார்க்காதாக்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் போட்டிக்கும். நான் இதில் கிட்ஸ் செக்ஷனை மட்டும் நான் விளங்கப்படுத்துறேன். இதுல வந்து முதலாவது லெவல் 1. லெவல் 1 சொன்னா சின்ன பிள்ளைகள், அதாவது 4 வயசுன்னு சொல்லக்கொள்ள நாங்க 3.5 வயசுல இருந்து எடுப்போம். விளைஞ்சா 4, 5, 6, அதாவது கிரேட் 2 கிரேட் 1 வரையிலான பிள்ளைகள். விளைஞ்சா 4, 5, 6 இந்த புள்ளால லெவல் 1 சொல்லி இந்த ஏஜ்ல உள்ளாக்கத்தான் லெவல் 1க்கு கீழால, அதாவது 4 தொடக்கமா, அதாவது 3.5 வயசுக்கு மேல இருந்தே நாங்க எடுப்போம். 3.5 வயசும் நிறைய புள்ளால் ஓதுறாங்க. அதனால வந்து 3.5 வயசுல இருந்து நாங்க எடுப்போம். அப்ப இந்த ஏஜ்ல உள்ளாக்கத்தான் லெவல் 1 சொல்லி இது உள்ளுக்கு தான் இந்த வயசு புள்ளைகள் வழிநடத்தப்படுவாங்க. சரி, லெவல் 1ல என்னென்ன சிலபஸ் சீக்கிர எப்படி படிச்சு கொடுக்குறான்றதை நாங்க பார்ப்போம். இப்ப இதுல முதலாவது வந்து அரபு எழுத்துக்கள் அறிமுகம். உதாரணமா 3.5 வயசு 4 வயசு 4 வயசு புள்ளான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அப்பதான் எழுத்துக்களை படிப்பாங்க. அப்படித்தானே? அலிஃப், பா, தா, அவங்களோட அறிமுகம் அப்பதான் ஈக்கும். அந்த எழுத்துக்களுடைய அறிமுகம் வந்து எழுத்துக்களுடைய அறிமுகம் வந்து அப்பதான் அவங்களுக்கு கேட்கும். சரியா? அப்ப இதுக்கு வந்து எங்கள்கிட்ட துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 1ன்னு சொல்லி புக், நான் புக்கை காட்டுவேன் உங்களுக்கு. பார்ட் 1ன்னு சொல்லி புக் இருக்குது. இது வந்து சின்ன புள்ளைகளுக்கு மாதிரியே எழுத்துக்கள் அழகான முறையில, இது உஸ்தாதுல் ஹஸ்னாவுடைய ஓன் சிலபஸ். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க தானே இந்த புக், இதுதான் எங்களோட புக். இது வந்து நாங்க சும்மா நெட்ல எடுத்து போடல. இதுதான் எங்களோட ஓன் சிலபஸ். இது நான் இப்ப புக்கை நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் சும்மா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுவேன். சரியா? இது பார்ட் 1 ஃபர்ஸ்ட்டுக்கு முடிப்பாங்க. இப்ப பார்ட் 1 முடிக்கிறது ஒரு காலம் ஒன்று இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளை தானே, ஒரே அடியா சொல்லி கொடுக்கல பெரியாக்களுக்கு மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படி காலம் ஒன்று எடுக்கும். சரியா? அந்த பார்ட் 1 முடிகிறதோட இப்ப இவங்க லெவல் 2க்கு போவாங்க. லெவல் 2 வந்து துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 2. சரியா? இது ரெண்டே முடிப்பாங்க. லெவல் 1 முடிச்சதுக்கு பின்னால துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 2க்கு போவாங்க. லெவல் 2 கொட்டவா லெவல் 1 இது போய்த்துடுவாங்க பார்ட் 1 முடிக்கிறதோடு. பார்ட் 2ல துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 2. சரியா? இதுல வந்து இவங்களுக்கு மெயினா ஃபெஸ்ட்டுக்கு வந்து எழுத்துக்களை பிடிச்சிப்பாங்க. உச்சரிக்கிற அந்த அரபுல சிஃபாத்துன்னு சொல்லுவாங்க. மகாரி எழுத்துக்கள் வெளியேற இடம், அதுகளை பார்ப்பாங்க. அதுகளை கொஞ்சம் திருத்தி பார்ட் 2ல அதுக்கு கவனம் செலுத்துவாங்க. அப்ப நாங்க அரபு எழுத்துக்கள் அறிமுகத்திலிருந்து சொல்லிக் கொடுப்போம். அப்ப லெவல் 2 வந்து, அதாவது துஹ்ஃபத்துல் பார்ட் 2 6 மாசத்தை முடிப்பாங்க. சரியா? அப்ப இவங்களை வந்து 1.5 வருஷத்துல இவங்களை வந்து குர்ஆன ஓதக்கூடிய நிலைக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த புள்ளைகளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைப்போம். சரியா? அந்த ஒவ்வொரு லெவல் முடிச்சுக்குள்ள புள்ளைகளுக்கு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம்னு சொன்னா மௌலிமாக்கள் வந்து ஆன்லைன்லயே முஷாஃபான்னு சொல்றது வாய்மொழி பரீட்சையால எக்ஸாம் வைப்பாங்க. சரியா? அதே போல இது வந்து குர்ஆன்ல சிலபஸ். இது போல இப்ப நாங்க வந்து லெவல் இப்ப இந்த 7 வயசு கீழால் உள்ளாக்களுக்கு சின்ன புள்ளைகளுக்கு துவாக்கள், இப்ப நீங்க ஒர்க் ஷாப்ல படிக்கிறீங்க தானே, அது போல சின்ன சின்ன விஷயங்களை வந்து தர்பியா விஷயங்களை வந்து நாங்க சொல்லிக் கொடுப்போம். விளைஞ்சா அதை நாங்க மௌலிமாக்களுக்கு ஒரு சிலபஸாக போட்டிக்கிறோம். சின்ன சின்ன இந்த ஹோம்ஒர்க் செய்யற விஷயங்கள் எழுதுறது, அந்த அது பிடிஎஃப் நாங்க தருவோம். சரியா? அந்த விஷயம் சின்ன துவாக்கள் அதுகளை வந்து நாங்க உங்களுக்கும் அந்த புக்ஸாக தருவோம். அதை மௌலிமாக்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தீங்குது. அதுக்கேற்றது போல மௌலிமாக்கள் இன்ஷா அல்லாஹ் பாடம் நடத்துவாங்க. மெயினா என்னண்டா, இப்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்னண்டா, இந்த புள்ளைகளுக்கு அடுத்து இப்ப உதாரணத்துக்கு வைப்போமே, இப்ப ஒரு புள்ளைக்கு வந்து ஒருக்கா பாடம் சொல்லி கொடுத்தாவே நல்லா விளங்கும். இன்னொரு புள்ளைக்கு வந்து ஒரு 3 முறை பாடம் சொல்லி கொடுத்தாதான் விளங்கும். ஆனா பொதுவா ஸ்கூல்லயும் தான் இங்கேயும் தான் வந்து பொதுவா வந்து ஒரு முறை அல்லது 2 முறை தான் மௌலிமா அல்லது சேர்மார் டீச்சர்ஸ்மார் பாடத்தை கொடுப்பாங்க. நாங்க வந்து அதுக்கு தான் ஒரு விஷயத்த செஞ்சுக்கிறோம். என்னண்டா, இன்றைக்கு சொல்லி கொடுத்த பாடமேக்கு தானே அதை அப்படியே வீடியோவாக செஞ்சு அப்லோட் பண்ணிக்கிறோம். எங்களோட இந்த யூடியூப் சேனல்ல வேற யூடியூப் சேனல் இருக்குது. அந்த உதாரணமா இன்றைக்கு இன்றைக்கு ஃபர்ஸ்ட் 2 வரையும் பாடத்தை சொல்லி கொடுத்தா அந்த 2 வரையும் மௌலியமா சொல்லி கொடுத்துட்டு அந்த வீடியோவை அனுப்புறோம். அப்ப என்ன செய்ய அந்த புள்ள வந்து அந்த அந்த பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்டா, அந்த புள்ளைக்கு அந்த வீடியோவை பார்த்து நல்ல அழகா பாடத்தை சொல்லி கொடு. அப்ப அடுத்த நாளைக்கு வந்து நல்ல அழகா பாடத்தை எந்த பிழையும் இல்லாம பாடமாய் கொண்டு வரதுக்கு அந்த வீடியோ நல்லா ஹெல்ப் ஆகும். இது போல அடுத்த நாளுடைய பாடங்களை நாங்க வீடியோ மூலமாக வழங்குவோம். சரியா? இதுதான் லெவல் 1 சிலபஸ். உங்களுக்கு விளைஞ்சா லெவல் 1 சிலபஸ் உங்களுக்கு விளைஞ்சா சொல்லுங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. இதுதான் லெவல் 1 சிலபஸ்.
குர்ஆன்ல விஷயம் பேசிக்காக போகும். அதோட நான் சொன்ன மாதிரி தர்பியா விஷயங்கள் அவங்களோட ஏஜுக்கு ஏத்தது போல துஆக்கள் எல்லாம் படிச்சு கொடுப்பாங்க. சரி. அப்ப இது வந்து சின்ன புள்ளைகள் 3.5 வயசு 4 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் லெவல் 1. லெவல் 2 யாருன்னு சொன்னா, லெவல் 2ல தான் ஸ்டூடண்ட்ஸ் கூட இருப்பாங்க. லெவல் 2 யாருன்னு சொன்னா, இவங்க வந்து 4 வயசு 3.5 வயசு இல்ல. கிரேட் 2 இருப்பாங்க, கிரேட் 3 இருப்பாங்க. இந்த புள்ளைகள். இந்த புள்ளைகள் வந்து ஆரம்பத்துல நூறானி காயிதாவோ அல்லது தாலீம் குர்ஆனோ அல்லது வேற என்ன சரி புக்கோ ஓதிப்பாங்க. ஆனா வந்து ஓதி அங்க ஓதி இங்க ஓதி அப்படி கொஞ்சம் இருப்பாங்க. இல்ல ஓதி இடையில. ஆனா குர்ஆனை கொடுத்து நீங்க குர்ஆன் ஓதுங்கன்னா குர்ஆன் ஓதே மேலாது. ஆரம்பத்துல இருந்து போகவும் தேவையில்ல. அவங்களுக்கு தான் நாங்க வந்து தொஃபதுல் அத்ஃபால் பார்ட் 2ன்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி பேசிக்ல இருந்தும் இல்லாம சரியா குர்ஆனை கொடுத்து குர்ஆனை நீங்க ஓதுங்கன்னு சொல்றதுக்கும் இல்லாம பேசிக்கையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு லெவல் 2க்கு வந்து தொஃபதுல் அத்ஃபால் பார்ட் 2ன்னு சொல்லி சுருக்கமா அது சில பிள்ளைகளுக்கு 6 மாசம் வரைக்கும் எடுக்கும். இன்னும் சில பிள்ளைகள் கொஞ்சம் மௌலியமா யோசிக்கிறாங்க. கொஞ்சம் நல்ல புள்ள நல்லா ஓதிக்குது. காய்தா எல்லாம் நல்லா புடிபட்டிக்குது எழுத்துக்கள் எல்லாம். ஆனா குர்ஆன் ஓதுறது கஷ்டமாயிக்குது. இன்னும் ஒருக்கா தஃப்ஸீர் அத்ஃபால் பார்ட் 2 ஓதினா நல்ல. ஆனா 6 மாசம் வரங்காட்டியும் அவ்வளோ நேரம் எடுக்க தேவையில்ல. ஒரு 4 மாசத்துல முடிச்சிடலாம். அல்லது 3 மாசத்துல முடிச்சிடலாம்னு கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு போவா. அது வந்து அந்தந்த புள்ளைகளை செக் பண்ணதுக்கு பின்னால, ஓத வச்சதுக்கு பின்னால கிளாஸ் முஅல்லிமா பார்த்துட்டு முடிவு எடுப்பாங்க. தெரிஞ்சா? இப்ப தஃப்ஸீர் அத்ஃபால் பார்ட் நான் புக்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? புக்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப பார்ட் 2 வந்து உங்களுக்கு விளங்குதா? பார்ட் 2 வந்து 6 மாசம் தான் பேசிக். சரியா? அதே போல இவர்களுக்கு அம்மஜு சூரா நாஸ்ல இருந்து அப்படியே கொண்டு போவாங்க. சுஃபிதல் பார்ட் 2வும் போகும். அங்கல சூரா நாஸ் ஃபலக் அப்படியே மேலக்கு அப்படியே குர்ஆன் செக்ஷனும் அப்படியே போகும் அது. விளங்குச்சா? ஏன்டா இங்க ஏற்கனவே பேசிக்ல இருந்து போக தேவையில்லாத ஆக்கள் விளங்குச்சு. ஏற்கனவே இந்த சைடும் போறதுனால அது அப்படி போகும். அதோட இவங்களுக்கு ஏற்றது போல துஆ விஷயங்கள், மார்க்க விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாங்க இதுல படிக்கிறோமே ஒர்க்ஷாப்ல படிக்கிறது போல மௌலிமாக்கள் பாடம் சொல்லி கொடுப்பாங்க, பாடத்தை கேட்பாங்க, தொழுகை விஷயங்களை இது பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். சரியா? நான் மேல சொல்லிக்க போறேன். சிறிய சூறாக்களை வந்து மனனம் செய்யற. அடுத்து வந்து இவங்களோட பாடமும் வந்து வீடியோ மூலமாக நாங்க இன்ஷா அல்லாஹ் வழங்குவோம். சரியா? அடுத்து வந்து லெவல் 3. லெவல் 3 வந்து ஒன்று வந்து எங்கட அகாடமியில வந்து லெவல் 1 லெவல் 2 பூர்த்தி செஞ்சவங்க. அல்லது வந்து மாஷா அல்லாஹ் எங்கட புள்ளாண்டா நல்லா குர்ஆன் ஓதுது. இங்க 2 ஜுஸ் முடிஞ்சு 5 ஜுஸ் முடிஞ்சு. ஆனா வந்து எழுத்துக்களோட உச்சரிப்பு போதா. இன்னும் குர்ஆன சரியான முறையில் ஓதணும். தஜ்வீத் இல்லாம ஓதுறாங்க. இவங்க வந்து இந்த லெவல் 3க்கு கீழால வழிநடத்தப்படுவாங்க. நான் சொன்னது விளங்கிச்சு தானே? லெவல் 3 வந்து இவங்க வந்து இந்த கேட்டகரி கீழால வழிநடத்தப்படுவாங்க. அப்ப இவங்க வந்து இன்ஷா அல்லாஹ் 6 மாசம் இவங்களுக்கு பிராக்டிஸ் குடுப்போம். குர்ஆன சரியா ஓதுறதுக்கு. சும்மா உதாரணத்துக்கு வந்து இப்ப இவங்க ஓதுறாங்க குர்ஆன். ஆனா எழுத்துக்கள கூட்டி மிச்சம் உலாயிக அலா ஹுதம் அப்படி யோசிச்சு யோசிச்சு ஓதுறாங்க. அப்படி இல்ல. குர்ஆன்ண்டா அழகா ஓதணும். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இப்படித்தான் குர்ஆன் ஓதணும். அதனால இந்த முறையில நல்ல அழகா தஸ்ஸீஹ் திலாவா செஞ்சு தஜ்வீதோட எழுத்துக்கள் உச்சரிப்போட ஓதுறதுக்கு பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அதோட அது போறதோட அம்மா தபாரக்கல்லதிய மனனம் செய்யறதுக்கும் பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்ப இவங்க பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு மெயினா எழுத்துக்களோட உச்சரிப்புகள் அதே போல வந்து தஜ்வீதுடைய சட்டங்கள் இந்த இடத்துல குன்னா செய்யணும், இந்த இடத்துல மறைச்சணும், இந்த இடத்துல இணைக்கணும், இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் மௌலிமாக்கள் இந்த பீரியட்ல கவர் பண்ணுவாங்க. அதே போல வந்து நான் சொன்னது போல சரளமா ஓதுறதுக்கூடிய ஏற்பாடு செய்வாங்க. அதே போல வந்து இவங்களுக்கும் தேவையான தர்பியாவுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் மௌலிமாக்கள் பாடம் செய்வாங்க. இவங்களுக்கும் சூரா பக்கரா இது நான் சொன்னேனே போறான்னு சொல்லி. அப்ப இவங்களுக்கும் வந்து பாட பாட இதுகளை வந்து இன்ஷா அல்லாஹ் காணொலி அதாவது வீடியோக்களாக இது பண்ணுவாங்க. சரியா? சந்தோஷமான விஷயம் என்னண்டா லெவல் 3 முடிச்ச புள்ளைகளுக்கு வந்து ஹிஃபுல் பாடமும் ஆன்லைன்ல செய்யலும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. சும்மா செய்யல. தஹஜ்ஜத்ல இருந்தே பாடங்கள் ஸ்டார்ட் ஆகும். நைட்டுக்கும் பாடம் செய்யணும். அது எல்லா புள்ளைகளும் எடுக்கிறதும் இல்ல. லெவல் 3 கம்ப்ளீட் ஆயிக்கணும். நல்ல டேலண்ட் ஆயிக்கணும். புள்ள குர்ஆன்ல நல்ல திறமை இருக்கணும். புள்ளக்கு ஆசார்வம் இருக்கணும். உம்ம பேரண்ட்ஸுக்கும் நல்ல ஆசாரம். இப்படியான புள்ளைகளை நாங்க இவ்ஸும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்படியான புள்ளைகளை தெரிவு செஞ்சு இவ்ஸ் செய்ய விருப்பம்னு சொன்னா அதுக்கு நிறைய இந்த நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டா ரிபிள் செய்யறதுக்கும் வந்து நாங்க அனுமதி கொடுப்போம். இதுதான் எங்களோட லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 உடைய சிலபஸ். அப்ப பொதுவா வந்து பாடங்கள் எப்ப நடக்கும்னு சொன்னா ஒன்று வந்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம்.
5 மணி 4:45 அந்த டைம்ல இருந்து 1.5 ஹவர் கிட்டத்தட்ட 1.25 ஹவர் போட்டு கிட்டத்தட்ட 1.5 ஹவர் மட்டும் 1.25 ஹவர் 1.5 ஹவர் உள்ளுக்கு பாடங்கள் நடக்கும். அவளோட மகரிக்கு பின்னால் இல்லாட்டி இஷாவுக்கு பின்னால இதுல வந்து 3 டைம்ல உங்களுக்கு எங்களுக்கு ஹசரத் எங்களுக்கு மகரிக்கு பின்னால தான் டைம் 7 சொன்னா மகரிக்கு பின்னால வந்து என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். அதாவது அசருக்கு பின்னால தான் உங்களுக்கு டைம் 7 சொன்னா அசருக்கு பின்னால உங்களுக்கு கேட்டு எடுத்துக்கொள்ளும். ஆனா எதனாலும் ஒரே டைம்ல தான் நடக்கும். இந்த மகரிப் பொறவு தானு சொன்னா மகரிப் பின்னால தான் உங்களுக்கு பாடம் நடக்கும். இஷாக்கு பின்னால இஷாக்கு பின்னால தான் பாடம் நடக்கும். அப்படி அவங்களுக்கு இப்ப இஷா 8 மணின்றது 8 மணி ஆகாது. இஷா பாடம் எல்லாம் 7:15 ஸ்டார்ட் ஆகும். இப்ப இஷாட டைமை பொறுத்து நான் சொல்றேன் என்னடா அசருக்கு பின்னால மகரிப் பின்னால் இஷாவுக்கு பின்னால தான் எங்களோட பாடங்கள் பொதுவா நடக்கும். சுபகுக்கு பின்னால் நடக்கிற பாடம் விசிட்ட பாடங்கள். அது இல்லாம வந்து அசருக்கு முன்னால பகல் டைம்ல பாடங்கள் நடக்காது. இதுல வந்து ஒரு டைம் உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி கொள்ளையிலும். அடுத்து வந்து மீடியம் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு எங்களோட பிள்ளைக்கு ஹஸ்ரத் தமிழ் விளங்குது இல்ல இங்கிலீஷால தான் நோட்ஸ் கொடுக்கணும் இங்கிலீஷால தான் பேசணும்டா இங்கிலீஷாலேயே நடத்தக்கூடிய கிளாஸ் மீக்குது. தமிழ் தான் வேணும்டா தமிழ் மீக்குது. சிங்களம் தான் இல்ல ஹஸ்ரத் எங்களுக்கு 2 விளங்காது சிங்கள மீடியம் தான் வேணும். சிங்களத்தால தான் நோட்ஸ் கொடுக்கணும் சிங்களத்தால தான் விளங்கப்படுத்தணும் பேசணும்டா சிங்கள மீடியாவும் மீக்குது. சரியா அத்தன் அந்த 3 மீடியாவும் மீக்குது. அடுத்தது வந்து நாங்க இதுக்கு அட்மிஷன் ஃபீ வந்து 2500 ரூபாய் எடுப்போம் ஒரு புள்ளட்ட. மந்த்லி ஃபீஸ் வந்து 2000 ரூபாய் மந்த்லி ஃபீஸ் எடுப்போம். சரியா இத்தன் அடுத்தது வந்து என்னண்டா எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னப்பட்டது போல கிளாஸ் வந்து 1.25 ஹவர்ல 1.5 ஹவர் மட்டும் கிளாஸ் நடக்கும். எல்லா மொல்லிமாக்கள் வந்து எல்லாமே ட்ரெயினிங் செய்யப்பட்ட நல்ல டேலண்டான ஆட்கள் தான் இருப்பாங்க. ஜூம்ல தான் நடக்கும். உங்களுக்கு வந்து வீக்கெண்ட் அதாவது சாட்டர்டே சண்டே இல்லாம 5 நாளும் நடக்கும். சும்மா இல்ல 20 கிளாஸ் மாசம் நடக்கும். 22 கிளாஸ் மேக்சிமம் நடக்கும். விளைஞ்சா 22 கிளாஸ் 20 கிளாஸுக்கு மேல மாசம் நடக்கும். சரியா ஒவ்வொரு புள்ளையும் கவனிச்சு ஒவ்வொரு புள்ளைக்கும் பாடங்களை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு விளங்கிக்கும். நாங்க ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஜூம் இதை செய்யறத வச்சு விளங்கிக்கும் எவ்வளவு நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அதுக்குன்னு சொல்லி இதை எடுத்து செய்வோம்னு சொல்லி அப்படித்தான் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அது இல்லாம ஃபாரின்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தான்னு சொன்னா அவங்களுக்கு வேற இண்டிவிஜுவல் கிளாஸுக்கு அவங்க டைமுக்கு ஏற்றது போல அவங்க வந்து இந்த நம்பரை அவங்க அவங்க வந்து இந்த அவங்களும் வந்து இந்த மேலுள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா அவங்களும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் குரூப்ல மெசேஜ் போடுறோம். இதுதான் இந்த எங்கட உஸ்தாதுல் ஹஸ்னாவுடைய இந்த கிட்ஸுடைய சிலபஸ். உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்தான்னு சொன்னா கேட்கலும். உங்களை யாரும் நான் கட்டாயப்படுத்தல. இப்படி ஒரு ஆப்ஷனும் டிக்குது உங்களுக்கு நல்ல அப்படி உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு சிலபஸ் விருப்பம்னு சொன்னா அழகான முறையில் இன்ஷால வந்தீங்கன்னு சொன்னா அழகான முறையில படிக்கணும் இங்க தான் வரணும். ஆனா நான் சொன்னீங்க யார்கிட்ட போட்டாலும் பரவாயில்ல எங்க போட்டாலும் பரவாயில்ல புள்ளைகளை கவனிங்க. உங்களோட புள்ளைகளுக்கு உரிய நல்ல சிறந்த ஒரு எதிர்காலத்தை இன்ஷா அல்லாஹ் உருவாக்கிலும் தீனுடைய கல்வியை கொடுத்தா மட்டும்ன்றதை ஆழமாக பதிய வச்சுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இது பண்ணுங்க.